ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். பெற்றோர் புத்திமதி சொல்லும்போது, ஆசிரியர் புத்திமதி சொல்லும்போது, போதகர் புத்திமதி சொல்லும்போது, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், யூத் லீடர்ஸ், பெரியவர்கள், சான்றோர், ஆண்டோர் புத்திமதி சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கவனிக்க, கொஞ்சம் சீகன் பால் போன்ற பரிசுத்தவான்களை நினைத்து பார்த்தால், வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் தியாகம் பண்ணி தரங்கம்பாடியில் இறங்கி தமிழை கற்று அதில் நமக்கு நிறைய புத்திமதிகளை சொன்னார்கள், தொண்டாற்றினார்கள். இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் நம் தமிழ் வேதாகமத்தை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு காரணம், இங்கே இருந்தோ அந்த தேவ மனிதர்கள் சொந்த தமிழை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சொந்த தாய்மொழியில் புத்தி சொல்ல கற்றுக் கொடுத்தார்கள், புத்தி சொன்னார்கள். நல்ல கவனிங்க, ஆங்கிலம் படிப்பு தவறல்ல. ஆங்கிலம் படித்தா தான் படித்தவர்கள்ங்கிற எண்ணம் தவறு. நான் மத்திய அமெரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆங்கிலமே இல்லை. நம்ப முடிகிறதா உங்களுக்கு? கொலம்பியா போயிருக்கிறேன், பனாமா போயிருக்கிறேன், பெரு போயிருக்கிறேன், ஒரு சில முறைகள் போயிருக்கிறேன். முழுவதும் ஸ்பானிஷ். சொந்த தாய்மொழியில் பாடி பாருங்க, தாய்மொழியில் புத்தி சொல்லி பாருங்க, தாய்மொழியில் வசனம் வாசித்து பாருங்க, ஆராதிச்சு பாருங்க, அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. சொந்த மொழியில் புத்தி சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தாய்மொழியை கற்றுக் கொடுங்க. நம்முடைய மொழியில் அழிந்து வருகிற காலம். 2000 வருஷத்துக்கு மேலான பழமையான அழகான ஆசீர்வாதமான மொழி ஒரு தமிழ் மொழி. தமிழை ரொம்ப நேசிங்க. ஆமென். மற்ற மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. ஞாபகம் வந்தது, சீகன் பால் போன்ற தேவ மனிதர்கள் தமிழில் பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்க்காவிட்டால் முழு உலகத்திலும் 6வது மொழிபெயர்ப்பு தமிழ். எபிரேயம், கிரேக்கு, லாட்டின், பாரசீகம், இங்கிலீஷ், ஆமென், தமிழ். ஹல்லேலூயா. பாருங்க, 5வது 6வது மொழிபெயர்ப்பு தான் தமிழ் வேதாகம். முழு உலகத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஆமென். புத்திமதிகளை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள், அற்பமாக எண்ணாதிருங்கள். அவங்க படித்து அந்த நம்ம மொழியிலே நமக்கு புத்திமதிகளை சொன்னாங்கல்ல. ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிட்டு. புத்திமதியை பிடித்துக் கொள்ளுங்கள். வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகள் 4:13. ஆமென். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். எப்படி சொல்லுங்க? வேதம் சொல்லுது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை விட்டுறாத, உறுதியா பிடிச்சிக்க, அதுவே உனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். புத்திமதிகளை உறுதியாய் பற்றி கர்த்தரை சார்ந்து கொள்ள கிருபைகளை கர்த்தர் தரட்டும். பிள்ளைகளே, புத்திமதி கேளுங்கள். பெற்றோரே, புத்திமதியை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். புத்திமதிகளை சொல்லி சார்ந்து வாழ கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளோட கிருபை உங்களை தாங்கட்டும். Have a nice day.